வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் இப்போ நாம் கேட்க போகிற கதை இறந்த காலம். ஒரு குரு ஒரு நாள் அந்த மடாலயத்தை சுற்றி நடைப்பயிற்சி மேற்கொண்டுட்ருக்காரு. அப்போது அவர் நிறைய காட்சிகளை பார்க்குறாரு. சில சீடர்கள் ஆடையை தூய்மை பண்ணிகிட்ருக்காங்க, சில சீடர்கள் தோட்டக்கலையில் ஈடுபட்டுட்ருக்காங்க, சில சீடர்கள் காய்கறிகள் பழங்கள் எல்லாம் சமையலுக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா சீடர்களும் அவங்கவங்க வேலைகளை ரொம்ப நுணுக்கமாகவும் தீர்க்கமாகவும் கவனமாகவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே நடந்து வந்த குரு சமையல் அறையை நெருங்குறாரு. சமையல் அறையை நெருங்கின உடனே ஒரு சத்தம் கேட்குது. ஏதோ ஒரு மனிதர் ஏதோ ஒரு விஷயத்த முணுமுணுத்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. நம்ம குரு சமையல் அறைக்குள்ள நுழையிறாரு. நுழைஞ்சா அங்க 7-8 சமையல்காரர்கள் சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சமையல்காரர்கள்ல ஒருவர் தான் ரகுநந்தன். ரகுநந்தன் எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டு பெனாத்திக்கிட்டே காய்கறிகளை வேகமா வெட்டிக்கிட்டு இருக்காரு. குரு எல்லா சமையல்காரர்களையும் கூப்பிடுறாரு. ரகுநந்தனும் எழுந்து வராரு. எல்லார்கிட்டையும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு என்ன ஏதாவது தேவைப்படுதா, ஊதியங்கள் கரெக்டாக கிடைக்குதா, சமையலுக்கான எல்லா பொருட்களும் கிடைக்கப்படுதா அப்படின்னு எல்லாத்தையும் விசாரிக்கிறாரு குரு. எல்லாரும் பணிவாக பதில் சொல்கிறாங்க. ஐயா, எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது, எங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கிடைக்குது, உங்கள் சீடர்கள் எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க, மரியாதையாக நடத்துகிறாங்க, நாங்கள் இங்கே நல்லா இருக்கோன்னு சொல்கிறாங்க. ரகுநந்தனோட முகம் ஆனால் வாடி தான் இருக்குது. குரு என்ன பண்ணுறாரு, மற்ற சமையல்காரர்களை எல்லாம் போக சொல்லிட்டு ரகுநந்தனை தன்னோட வெளியே வருமாறு கூப்பிடுறாரு. ரகுநந்தனும் குருவோட சேர்ந்து வெளியே போறாரு. போகும்போது ரகுநந்தன் கிட்ட குரு சொல்றாரு, ரகு, நீ நல்லா இருக்கியா, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்குறாரு. உடனே ரகுநந்தன் சொல்றாரு, ஐயா, உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு பிரச்சனை என்ன இல்லைன்னு கேளுங்க, பிரச்சனை என்ன இருக்குன்னு கேட்காதீங்க. எனக்கு நிறைய பிரச்சனை, என்னுடைய பிறந்த வீட்டிலேருந்து, அம்மா அப்பாலேருந்து, என் மனைவியிலேருந்து, குழந்தையிலேருந்து, உறவினர்லேருந்து, என் நண்பர்கள்லேருந்து எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் எனக்கு எப்பவுமே பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியல ஐயா அப்படின்னு சொல்கிறார். உடனே குரு சொல்கிறாரு, உன் மனசை பாதித்த ஏதாவது ஒரு பிரச்சனை, அது இன்ன வரைக்கும் உனக்கு உறுத்தலாகவே இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றி என்கிட்ட விரிவாக சொல்ல முடியுமா ரகுநந்தான்னு கேட்குறாரு. உடனே ரகுநந்தன் சொல்கிறாரு, மற்ற பிரச்சனைகள்லாம் எப்போவுமே இருக்க தான் செய்யும், ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருந்தது குருவே. எனக்கு என் மொழி மேலே நிறைய பற்று அதிகம். சின்ன வயசுலேருந்தே கவிதைகள் எழுதுவேன், பாடல்களை புரிஞ்சுப்பேன், செய்யுள்களை விவரிப்பேன். எனக்கு என் மொழியில் தேர்ந்தவனாகவும் என் மொழி ஆசிரியராகவும் ஆகணும்னு ரொம்ப விருப்பப்பட்டேன். அது மட்டும் இல்லை, நம்ம அரசரோட அரசவை புலவராகணுன்றது என்னோட ஆசை அப்படின்றார். உடனே குரு கேட்குறாரு, இவ்வளவு ஆசையை வச்சுட்டு நீ எப்படி சமையல்காரனாக மாறினேன்னு கேட்குறாரு. உடனே ரகுநந்தன் சொல்கிறாரு, நான் சிறிய வயசில் படிச்சுட்டு இருக்கும்போதே எங்கள் அப்பாவோட வயோதிகம் காரணமாக நான் படிப்பை நிறுத்திட்டு குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. முடிஞ்ச அளவு என்னோட குடும்ப தொழிலை நான் செஞ்சுக்கிட்டே வந்தேன். அப்பா ஒரு கடை வச்சுட்டு இருந்தார், காய்கறி கடை. அதை நான் நடத்தி வந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் நாட்கள் ஆக ஆக அந்த கடையிலையும் வியாபாரம் இல்லை, கடையும் மூடப்பட்டது. அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. அப்போ தான் அம்மா சொல்ல நான் சமையல் கற்றுக்கிட்டேன். சமையல் எனக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது, ஆனால் சமையல் எனக்கு கை கொடுத்துச்சு. கல்யாண வீடுகளில் பெரிய பெரிய இடங்களில் சமைக்க போகும்பொழுது நானும் கூட போகுவேன். அப்படி தான் எனக்கு இந்த வேலையும் கிடச்சிது. இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம், எங்கள் அம்மா அப்பாவை என்னால் பார்த்துக்க முடியுது, என் குடும்பத்தை நடத்துகிற அளவுக்கு எனக்கு வருமானம் இருக்குது. ஆனால் என் மனசில் திருப்தி இல்லை குருவே அப்படின்னு குரு கிட்ட ரகுநந்தன் சொல்கிறார். உடனே குரு என்ன சொல்கிறாரு, ரகுநந்தனை அழைச்சிக்கிட்டு அந்த சமையல் அறைக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு கீழே போடுறதுக்காக எடுத்து வச்ச சில வேஸ்ட்டு காய்கறிகள் எல்லாம் எடுக்கிறாரு. அதை ஒரு கூடையில் போடுறாரு. அந்த மாதிரி, அதாவது கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீன்ஸ், இந்த மாதிரி காய்கறிகள் வேஸ்ட்டுலேருந்து என்ன எடுத்தாரோ அதே காய்கறிகளை புதுசாக எடுத்து அடக்கிறார். தோட்டத்திலேருந்து புதுசாக பறிச்சிட்டு வந்த காய்கறிகள் கூடையிலேருந்து அதே காய்கறிகளை எடுத்து இன்னொரு கூடையில் அடக்கிறாரு. ரகுநந்தன் கிட்ட பழைய காய்கறிகளை கொடுத்து இதை வச்சு ஒரு அழகான அவியல் செஞ்சு கொண்டு வா, ரொம்ப சுவையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. இன்னொரு சமையலார்கிட்ட
அவர் எடுத்து வச்ச புதுசான காய்கறிகளை கொடுத்து இதிலிருந்து ஒரு அவியல் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். ரகுநந்தன் வேஸ்ட்டாக போன பொருட்களை எல்லாம் வெட்டி கீழே போட்டுட்டு மீதி உள்ள பொருட்களில் ஒரு அவியல் பண்ணுறாரு. மசாலா நிறைய சேர்க்குறாரு, நிறைய வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்து ஒரு நல்ல அவியல் பண்ணிகிட்ருக்காரு. புதுசாக வந்த காய்கறிகளை ரொம்ப புத்துணர்வாக இருக்கிறதுனால அந்த சமையல்காரர் எப்பொழுதும் போல் சமைக்கிறாரு. அந்த 2 அவியல்களும் ரெடியான உடனே குரு கிட்ட சொல்கிறாங்க, ரகுநந்தனுக்கு ஒரு பெரிய இலை போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு குரு. ரகுநந்தனை உட்கார வச்சு ஒரு பெரிய இலை போடப்படுறது. ரகுநந்தன் சமைச்ச அவியலும் ரகுநந்தனுக்கு பரிமாறப்படுது. இன்னொரு வேலையாட் செஞ்ச சமையலும் ரகுநந்தனுக்கு பரிமாறப்படுது. 2 அவியலையும் ரகுநந்தன் சாப்பிட்டு பார்க்குறாரு. சாப்பிட்டு பார்த்த உடனே தன்னோட இந்த பழைய காய்கறிகளில் செஞ்ச அவியலை சாப்பிட்டு பார்க்கும் பொழுது ரகுநந்தன் அமைதியாக இருக்காரு. இன்னொரு சமையல்காரர் செஞ்ச அவியலையும் சாப்பிட்டு பார்க்குறாரு. குரு என்ன சொல்கிறாரு, ரகுநந்தா, இப்போ உன் மனசில் பொய் இல்லாமல் சொல்லு, எந்த அவியல் உனக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்குறாரு. எது உனக்கு நல்லா இருந்தது, எது பிடிச்சது அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரகுநந்தன் என்ன சொல்கிறாரு, ஐயா, எனக்கு பழைய காய்கறிகள் கொடுக்கப்பட்டதுனால அதை இன்னும் சுவை கூட்டுறதுக்காக நான் நிறைய மசாலாலாம் போட்டேன். அப்படி இருந்தும் கூட அதனோட சுவை எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கவே இல்லை. ஆனால் புதிய காய்கறிகளை வச்சு இன்னொரு சமையலால் செஞ்ச அந்த அவியல் கொஞ்சம் மசாலாக்கள் போட்டாலும் ரொம்ப சுவையாகவும் சாப்பிடவே அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது 2த்தையும் இன்னொரு வாட்டி சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாரு குரு. திரும்பவும் ஒரு முறை தன்னோட அவியலையும் இன்னொரு சமையல்காரர் செஞ்ச அவியலையும் சாப்பிட்டு பார்க்குறார் ரகுநந்தன். சாப்பிட்டுட்டு, எழுந்திரு ரகுநந்தா, வெளியே வா அப்படின்னு சொல்கிறார். உடனே ரகுநந்தனும் கையாளம்பிட்டு குரு கிட்ட வெளியே போகிறார். வெளியே போடணுன்னே குரு சொல்கிறாரு, எப்படி நீ பழைய காய்கறிகள், அதாவது ஒரு காய்கறிகள்லேருந்து சத்து போய் அதனோட சோல் துருங்கினாலே அது இறந்த காய்கறி. அந்த இறந்த காய்கறியை வச்சு நீ எவ்வளவு தான் சமைச்சாலும் அது நீ எதிர்பார்த்த சுவையையும் மனமும் தராது. ஆனால் புதுசான காய்கறிகளில் மசாலாலாம் எதுவும் சேர்க்கலைனாலும் அதனுடைய புதுமையான அந்த ஃப்ரெஷ்னஸ் உனக்கு தேவையான சுவையையும் மனத்தையும் கொடுக்கும். அது மாதிரி தான் ரகுநந்தா, இறந்த கால ஞாபகங்களும் இறந்த கால இழப்புகளும் நிகழ்கால வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் இன்பத்தையும் தராது. நீ அந்த காய்கறிகளை சுவையாக்க எவ்வளவு மசாலா பொருள், வாசனை பொருள்லாம் போட்டியோ அதே மாதிரி தான் நீ இறந்த காலத்திலேயே உன்னோட தோல்விகளையும் ஈடேறாத காரியங்களையும் நினச்சி வாழும்போது நீ எவ்வளவு உழைச்சாலும், நீ எவ்வளவு உன் மனசை நீயே சரி பண்ணணும்னு நினச்சாலும் அது சரியாகாது. நிகழ்காலம், அதாவது அந்த புதுசாக காய்கறிகளில் சமைச்ச அந்த அவியல் மாதிரி தான். புது காய்கறின்றதுனால அதில் ஒரு சுவையும் மனமும் எப்போவுமே இருக்கும். அதுக்கான இயல்பை அது இழக்காது. அதனால் நீ கம்மியாக மசாலா போட்டால் கூட அதனோட சுவை எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும். அதனால் இறந்த காலத்தை விடுத்து நிகழ்காலத்தில் கவனம் செலுத்து. இறந்து போன விஷயங்கள், பழைய விஷயங்கள் எப்பவும் வாழ்க்கைக்கு சுவையையும் இன்பத்தையும் தராது ரகுநந்தா. இதை உனக்கு புரிய வைக்க தான் நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சேன். உனக்கு என்ன தேவைன்றத இன்னைக்கு யோசி. இன்னையிலிருந்து நீ தொடங்கினா கூட நாளைய எதிர்காலத்தை நீ மாற்றிக்க முடியும். நடந்து முடிஞ்ச விஷயங்களை தள்ளிட்டு இன்னைக்கான விஷயங்களை புதுசாக யோசி. இன்னைக்கு தான் உன் கையில் இருக்குது. நாளைன்றது எதிர்காலம், நேற்றுன்றது இறந்த காலம். இன்னைக்கு புதுசாக யோசி. அந்த புதுசான விஷயங்களை நாளைக்கு புதுசாக தொடரு, அடுத்த நாளும் புதுசாக தொடரு. புதுசாக நீ இன்றைக்கான கவனத்தோடு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை இனிமையானதாகவும் ரொம்ப அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். நீ கம்மியான உழைப்பை நீ போட்டாலும் நீ இக்காலத்தில் இந்த நொடியை பற்றி யோசிச்சனா உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறார். ரகுநந்தனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சது. இது வரைக்கும் ரகுநந்தன் செஞ்ச தப்பையும் ரகுநந்தன் உணர்ந்துட்டாரு. மறுநாள் காலையில் ஒரு தெளிவான மனசோட குருவை பார்க்க ரகுநந்தன் போகிறாரு. போயிட்டு ரகுநந்தன் குரு கிட்ட சொல்கிறாரு, ஐயா, நான் கண்டிப்பாக என்னோட சமையல் வேலை முடிஞ்ச ஈவினிங், அதாவது என் சமையல் வேலை காலை வேலையில் முடிஞ்சிடும், ஈவினிங் டைமில் நான் என்னோட கனவுகளை அடையிறதுக்கான
பாதைகளை நான் தேடி போவேன். இது என் குடும்பத்தையும் பாதிக்காது, என்னுடைய வருமானத்தையும் பாதிக்காது. ஆனால் என்னோட கனவுகளை நான் அடைய எதிர்காலத்துக்கு எனக்கு வழிவகுக்கும். என்னை மன்னிச்சிடுங்க. நான் இறந்த காலத்தில் நடந்த அர்த்தமில்லாத ஞாபகங்களை வச்சுக்கிட்டே நிகழ்காலத்தை இத்தனை நாள் நான் இழந்திருக்கேன். நான் ஒரு குருவை தேடி பிடிக்க போகிறேன். என்னோட மொழி ஆர்வத்தை அவர்கிட்ட சொல்லி என்னோட மொழி ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி என் படிப்பினைகளையும் தொடர போகிறேன். நிச்சயமாக நான் ஒரு நாள் நான் நினச்ச மாதிரி வருவேன் குருவே. இன்னையிலேருந்து அதுக்கான அர்த்தமான வேலைகளை நான் செய்ய தொடங்குறேன்னு சொல்கிறாரு. குருவும் ரகுநந்தனை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக, உன்னோட வாழ்க்கையில் நீ நினைக்கிறது எல்லாமே உனக்கு வெற்றியாக அமையட்டும், நீ போய் உன் வெற்றி பாதையில் நடக்க ஆரம்பின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். இந்த கதையிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் இறந்த காலம்னு ஒன்று இருக்கும், அதில் கஷ்டம்னு ஒன்று இருக்கும், அதில் ஏமாற்றம்னு ஒன்று இருக்கும், துரோகம்னு ஒன்று இருக்கும். நம்ம சொந்த குடும்பத்தாலே நம்ம பழிவாங்கப்பட்டிருப்போம். நம்ம யாரெல்லாம் நல்லவங்க நினச்சிருப்போமோ அவங்கதே நம்மளை தப்பாக பேசியிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு சைடு இருக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இப்போ ஒரு முடிவு எடுத்தோம்னா நாளைக்கு நம்ம வாழ்க்கை மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த பழைய காய்கறி அவியல் மாதிரி நம்ம இறந்த காலத்திலேயே தேங்கி நின்றுடாமல் புது காய்கறி அவியல் மாதிரி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம வாழ்க்கையை தொடங்குவோம். அப்போ தான் நம்ம வாழ்க்கை நாளைக்கு இனிமையாகவும் ரொம்ப சுகமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும். இப்போது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.